வெளியே போயிட்டேன் அப்படியே போறேன். भारत माता की, भारत माता की, भारत माता की. தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற வன்கொடுமைகளை கண்டித்து இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆளும் அரசை கண்டித்து போராட்டம் நடத்த கூடி இருக்கிறோம். இப்ப கோஷம் போடுறோம். உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய சக்தியை இந்த கோஷம் மூலமாக வெளிப்படுத்துங்கள். கண்டிக்கின்றோம், 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம். ஏமாற்றாதே, 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 தாவேக அரசே ஏமாற்றாதே, தாவேக அரசே ஏமாற்றாதே, தாவேக அரசே ஏமாற்றாதே, தாவேக அரசே ஏமாற்றாதே. என்ன ஆச்சு, 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 சொன்ன சொல் என்ன ஆச்சு, சொன்ன சொல் என்ன ஆச்சு, சொன்ன சொல் என்ன ஆச்சு, சொன்ன சொல் என்ன ஆச்சு. ஆட்சி மாறி போனாலும், ஆட்சி மாறி போனாலும், ஆட்சி மாறி போனாலும், ஆட்சி மாறி போனாலும் அவலம் இன்னும் மாறலையே, அவலம் இன்னும் மாறலையே, அவலம் இன்னும் மாறலையே. பாதுகாப்பில்லை, 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 பச்சிளம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பச்சிளம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து நம்முடைய சகோதரர் திரு வேலர் இப்ராஹிம் அவர்கள் பேசுவார்கள். அன்னாரை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். भारत माता की, भारत माता की, भारत माता की. वंदे वंदे वंदे. உறுதிகளை சூரேற்றும் தேசத்தின் மந்திரத்தை முடிந்தவனாக தரம் கெட்ட தாவேக அரசை தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்முறைகளை தடுக்காத மௌனம் காக்கும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை கண்டித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னை தலைநகரிலே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த ஆட்சிக்கு எதிராக கொந்தளிப்போடு நின்று கொண்டிருக்கிறோம். திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது என்று சொன்னீர்கள், கடந்த கால திமுக ஆட்சியில் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு 3 வயது பெண் குழந்தையில் இருந்து மூதாட்டி வரை தொடர்ந்து இன்றைக்கு கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லையா அல்லது அமைதி காக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் இதே சென்னை தலைநகரிலே ஸ்டாலின் மருத்துவமனையிலே எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நாங்கள் எல்லாம் சென்றோம். 3 வயது பச்சிளம் குழந்தையை கற்பழித்த அந்த கொடூரன், அந்த குழந்தை மார்ச்சுவரிலே உயிரிழந்திருக்க நேரத்தில் தாயும் தந்தையும் கையில் கை குழந்தையோடு இருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் போய் பார்த்தோம். அந்த தாயை பார்க்கக்கூடிய நேரத்தில்